லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு தோணுச்சு. சொஹார் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்காக நாங்கள் சொஹாருக்கு கிளம்பிட்டோம். மாஸ்க் பக்கத்தில் சன்செட் பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மாஸ்கோடு சேர்ந்து சன்செட்டும் அந்த வியூ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் சொஹார் ஃபெஸ்டிவல் பார்த்ததில்ல. இதுதான் முதல் தடவை. மஸ்கட்லேருந்து சொஹார் 2 hours ஜேர்னி. சன்செட் ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்துதுரையும் வந்திருந்தாங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே சொஹாரோட அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். சொஹார் ஃபெஸ்டிவலும் டிசம்பர் 22 ஜனவரி 31 வரைக்கும் நடக்குது. ஸ்கை லைட் வைலட்டும் பிங்க்கும் கலந்த கலரில் இருந்தது. அங்கேயும் கிளைமேட் சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். உள்ளே நுழைஞ்சோட்டியே ஃபுட் ஸ்டால்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் கேம் ஷோ நிறைய இருந்தது. அங்கங்கே ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். மியூசிக்கல் ரோட் ஷோ நடந்துகிட்டு இருந்தது. ஒமானியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் அங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஃபெஸ்டிவல் சமயத்தில் இந்த மாதிரி பண்ணுறத மஸ்கட் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்துருக்கேன். சொஹார் ஃபெஸ்டிவல்லையும் அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊர் எக்ஸிபிஷனில் மிளகா பஜ்ஜி, அப்பளம், பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி இந்த ஊர் எக்ஸிபிஷனில் நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். இந்த மைதா மாவு எடுத்து தோசைக்கல்லில் தேய்ச்சி தோசை மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் குழிப்பணியாரம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் தேன் மிட்டாய் மாதிரி மைதா மாவோட உருண்டையை உருட்டி அதை தேன், அப்புறம் டேட் சிரப்பு அதெல்லாம் ஊற்றி தருவாங்க. இந்த அம்மா அவங்க செஞ்சதை எங்களை வாங்க சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணியாவது பார்க்கணுன்னு சொன்னாங்க. நாங்கள் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு வந்துட்டோம். இவங்க அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான அந்த மைதா மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அதை தேனும் டேட் சிரப்பும் ஊற்றுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் போனால் இதை வாங்குவோம். ஃபுட் ஸ்டால்லாம் பார்த்துட்டு வரும்போதே ஒமானியோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இந்த டான்ஸ் எப்போவுமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக இருக்கும். இங்கே போட் எப்படி செய்யணும் அப்படின்ற டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இது பக்கத்துலேயே ஒரு போட்டையும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ ஸ்பாட் நிறைய இருந்தது. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது.
கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் நிறைய இடங்கள் இருந்தது. இப்போ பார்க்கறது கூட டால்ஃபின் ஈவெண்ட்ஸ். ஒமானோட நேஷ்னல் அனிமல் ஒரிக்ஸ் அது அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் மவுண்டன் மாதிரியான ஒரு செட்டப்பெல்லாம் இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது அந்த இடங்கள்லாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சொல்லவா வேணும், ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல. முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ நிறைய எடுத்தோம். ஹார்ஸு கேமல்லாம் கூட இருந்தது. கேமல் டிஸ்பிளேலேயே வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே மினி ஜூ இருந்தது. டைம் ஷார்ட்டாக இருந்ததுனால நாங்கள் அதையும் கவர் பண்ண முடியல. எல்லாமே அனிமல்ஸாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒமானோட மேப் இருந்தது. எல்லா இடத்துலையுமே நாங்கள் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க டிஸ்பிளே வச்சுருந்த எல்லா அனிமல்ஸுமே ஒமானில் வாழ்கிற அனிமல்ஸ். லெப்பர்ட், டர்ட்டில், ஈகிள், ஒரிக்ஸ், ஆர்ட்ஸ், கேமல் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. ஃபெஸ்டிவல் போயிட்டு அல்வா சாப்பிடாமலா? ஒமானி அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. நாங்கள் எப்போவுமே போனால் ஒமானி அல்வா வாங்கி சாப்பிடுவோம். அதோடு சேர்த்து காவான்னு ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். காவான்னா காஃபியில் பால் இல்லாமல் கொடுப்பாங்க. வெறும் டிகாஷன் மட்டும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அதோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே டேஸ்ட் பண்ணோம். அதை சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒமானி அல்வா. அதோடு சேர்ந்து காவாவையும் குடித்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டும் கூட. எல்லாருக்குமே அல்வா பிடிச்சிருந்தது. ஏஐ ஸ்டுடியோ, ஒம்னியா ஏஐ ஸ்டுடியோ இதுதான் நாங்கள் பார்க்கல. எங்கள் டின்னரை நாங்கள் அங்கேயே முடிச்சிட்டோம். டின்னருமே சூப்பராக இருந்தது. அங்கே நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். சொஹார் ஃபெஸ்டிவல் ட்ரிப்பு சூப்பராக இருந்தது.